சமையல் அறை சுத்தபத்தமா இருக்கணும். சமையல் அறையில நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த விதமான அழுக்கு பாத்திரம், எச்சி பாத்திரம் இருக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே நம்ம கை கழுவணும், நம்மளோட சோம்பலை குறைக்கணும். இது ஒண்ணு. அடுத்தபடியா உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையுமே வெளியேற்றணும். குப்பை கூலம் அழுகு நிலை பொருட்களுக்கு சனிதான் காரணம். உங்க வீட்டுல ஏதோ ஒரு வாயிலா ஜீவன், ஏதோ ஒரு பிராணி இறந்து கிடக்குன்னா அதை நம்ம முறையா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி அப்புறப்படுத்தணும். ஒரு சவம், அது என்னவாக இருந்தாலும் சரி, அந்த சவம் அங்க இருக்குன்னா அங்க சனி வந்துருவார். அதே மாதிரி சனி மகன் மாந்தி வந்துருவார். அப்போ அது நம்ம என்ன செய்யணுமோ அது ப்ராப்பரா முறையா செஞ்சிடணும். இது ஒண்ணு. அடுத்தபடி இரவு வேலைகள்ல நான்வெஜ் நம்ம சாப்பிடக்கூடாது. இரவு வேலை நான்வெஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ராகுவும் செவ்வாயும் அங்க வருவாங்க. அப்ப ராகுவும் செவ்வாயும் அங்க இருக்கும்போது இங்க சனியோட காரகத்துவம் அதிகமாயிடும். அப்போ இரவு வேலையில நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவுல நான்வெஜ்ஜை கம்மி பண்ணிக்கணும். என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா உண்மை அதுதாங்க.